இந்த வருடம் இந்த மொழிப்போர் தியாகிகள் இந்த நினைவு தினத்தை வந்து திமுக வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் மட்டும் ஏன் இந்த பள்ளி ஓவரா கட்டுது? எலெக்ஷன். இந்த படம் தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்க அப்படிங்குது. இதே படம் தெலுங்குல டப்பாகி தெலுங்குல என்ன சொல்லுது? தெலுங்கு வாழ்க அப்படிங்குது. அடுத்தது கன்னடத்துல டப்பாகி என்ன பண்ணுது? கருவறைக்கு வெளியில் இருக்கக்கூடிய கதவு மற்றும் துவாரபாலகர்கள் சிலையில் அங்கிருந்து எடுக்கப்பட்ட பொழுது 42 கிலோவாக இருந்த இந்த தங்க தகடுகள் திரும்ப கொண்டு வந்து ரீஇன்ஸ்டலேஷன் பண்ணும்போது 38 கிலோ தான் இருந்தது. இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த உன்னிகிருஷ்ணன் போட்டி வந்து இதனுடைய உச்சகட்டம் என்னன்னா சோனியா காந்தியினுடன் புகைப்படம் எடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்து என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பங்களாதேஷில் மிக கொடுமையாக கொடூரமாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொள்ளப்படுகிறார்கள். இனி எக்காரணம் கொண்டும் வங்கதேச கிரிக்கெட் வீரர்களை ஐபிஎல்ல சேர்க்கவே கூடாது. ஒரு லைஃப் டைம் பேனா போட்டுருக்கோம். எங்க நடந்திருக்கலாம்? ஒருவேளை ஆப்கானிஸ்தான்ல நடந்திருக்குமோ? இல்ல சார், ஆப்கானிஸ்தான் இல்லையா? இல்ல சார், வேற எங்க தான்ப்பா நடந்துச்சு? தமிழ்நாட்டில் தான் சார். என்னப்பா இரும்பு கரம் கொண்டு முதல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னு சொல்றேன். என்ன ஏதாவது காமெடி பண்ணியா? எவனா ஒருத்த வந்து இடிச்சா கூட அவங்க கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு. அவன் கஞ்சால இருப்பானா, இல்ல மெத்துல இருப்பானா, இல்ல எதுல இருப்பான்னு தெரியல. ஒருவேளை அவன் திமுகல கூட இருக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவங்க போயிட்டு சேகர் பாபு அவங்கள அஃபிஷியலாக பார்த்துருக்காங்க. என்ன நடக்க போகுது சார்? பேசு தமிழா பேசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று அண்ணனுடன் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. மீண்டும் அண்ணனுடன் உரையாடலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் மேடம். இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் தினம். இன்னைக்கு நிறைய வீர வணக்கம் செலுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வயசாது? எனக்கு 25. சரி, மொழிப்போர் தியாகிகள் யார் யாரு சொல்லு. 18 பேர் மேலே வருவாங்க. அதான் யாராவது 2-3 பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர்கள் இருக்கும்ல, அது சொல்ல. என்னடா இல்லைண்ணா தெரியாதா? சரி, எங்கே படித்த நீ? சென்னையில் படிச்சியா? சென்னை தானே. சரி, ஓகே. ஸோ உன்னுடைய ஸ்கூல் டேஸில் இந்த மொழிப்போர் தியாகிகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? ஸ்கூல் டேஸில் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு கேள்விப்பட்டிருக்கேன்? இந்த மாதிரி இந்திய எதிர்த்து போராடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹிந்தி எதிர்த்து போராடினாங்களா இல்லை ஹிந்தி திணிப்பு எதிர்த்து போராடினாங்க? ஹிந்தி திணிப்பு இல்லை, ஏன்னா பராசக்தி படத்துலேயே வந்து நாங்கள் ஹிந்திக்காரங்களுக்கு எதிரானவங்க இல்லை, ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவங்க தான் சொல்கிறாங்க. எனிவே, இதை வந்து பிரணவுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறதுக்கு இல்லை, உன்னுடைய வயதொத்த இந்த 25 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் எல்லாருமே ஜென்சி கிட்ஸ் இல்லையா? 2000 கிட்ஸ், 2K கிட்ஸ், 2000 பிறந்தது. ஓகே. ஸோ இந்த 2000க்கு பிறகு பிறந்தவர்கள் இந்த 25 ஆண்டுகளில் மொழிப்போர் தியாகிகள் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? இப்போ நான் வந்து 85ல் பிறந்தேன். உனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்குமே இவ்வளோதான் தெரியும். எல்லோருக்கும் தெரிந்த 2 பேர்கள் யாருன்னா தாளமுத்து நடராசன். ஏன்னா தாளமுத்து நடராசன் மாளிகைன்னு இருக்குது, நினைவிடங்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர்கள் தான் இருக்குது. இதற்கு பிறகு நிறைய பேர்கள், நீ சொன்ன மாதிரி பட்டியல், மிகப்பெரிய ஒரு பட்டியல். இன்னைக்கு எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சி, எந்த ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தினாலும் இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருடம் இந்த மொழிப்போர் தியாகிகள் இந்த நினைவு தினத்தை வந்து திமுக வெகு விமர்சையா கொண்டாடுறாங்க. பாத்தியா? எந்த நியூஸ் பேப்பரை திறந்தினாலும் அட்வர்டைஸ்மெண்ட் தான். முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்தில் உரையாற்றுறாரு. ஒட்டுமொத்த திமுகவினுடைய முதற்கட்ட 2ஆம் கட்ட தலைவர்களும் வெவ்வேறு ஊர்களில் உரையாற்றுகிறார்கள். மிக தீவிரமான இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் மட்டும் ஏன் இந்த பள்ளி ஓவரா கத்துது? எலெக்ஷன் வருது சார். கரெக்ட். ஓகே. அந்த வகையில் அந்த புரிதல் வந்து உனக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தாளமுத்து நடராசன் மாளிகையில் அந்த இருவருக்குமான சிலை இன்று திறக்கப்பட்டிருக்கு. முதல்வர் தான் திறந்து வச்சிருக்காரு. எக்மோரில் இருக்கக்கூடிய அந்த தாளமுத்து நடராசன் மாளிகையில் அந்த சிலை திறக்கப்பட்டிருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்தது எப்போ? 1967. ஓகே. இந்த தாளமுத்து நடராசன் மாளிகையினுடைய வயது குறைந்தபட்சமாக ஒரு 40 to 50 ஆண்டுகளாக அந்த கட்டிடம் இருக்குன்னு நினைக்கிறேன், if I am not wrong. அதில் பல அரசு அலுவலகங்கள் செயல்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்டிடம். ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு என்ன தோணியிருக்குது, அங்கே சிலை திறக்கணும்னு தோணியிருக்கு. அதே மாதிரி இவர்களுடைய இந்த மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவிடம் வந்து மூளைக்கொத்தளத்தில் இருக்குது. அங்கே வந்து இன்னைக்கு காலைல போயிட்டு மலர்லாம் தூவி மரியாதை செலுத்துனாங்க. ஒரு சுமார் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக வரை அந்த இடம் வந்து மிக கேவலமாக பராமரிப்பின்றி இருந்தது. இதை எதற்காக சொல்கிறேன்னா, அப்போது இருந்த மாணவர்கள் போராடினார்கள், அதற்கான தேவை இருந்ததான இருந்தது. ஆம், அப்போதைய ஆளும் மத்திய அரசு, எந்த அரசு? காங்கிரஸ் அரசு இந்தியை திணித்தார்கள், இந்தியை கட்டாயப்படுத்தினார்கள். இங்கு ஒரு மொழிப்போர் வெடித்தது. அந்த மொழிப்போரின் காரணமாக இங்கு ஒரு ஆட்சி மாற்றமே உருவானது. ஆம், அன்று மாணவர்கள் குண்டடிப்பட்டு இறந்து போனார்கள். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்பேற்பட்ட மொழிப்போர் தியாகிகளுடைய குடும்பங்களுக்கு அந்த மொழிப்போர் தியாகிகள் சிந்திய ரத்தத்தில் தன்னுடைய கட்சிக்கான விதையை விதைத்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது? இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளுடைய மகன்கள் யாராவது மினிஸ்டர்ஸாக இருக்காங்களா, அல்லது அவங்க வந்து மிகப்பெரிய உயர் பதவிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் குடும்பமாக யாருடைய குடும்பம் தான் இருந்துட்டு இருக்கு? 1969 இருந்து
கருணாநிதியோட குடும்பம் தான் இருக்குது. ஸோ என்னைக்குமே திமுக காரனை கூப்பிட்டு 1 2 என்ன சொன்னீங்கன்னா அவன் 1 விட்டுட்டு 2லேருந்து தான் எண்ணுவான். ஏன்னா 1ங்கிற வார்த்தையை அவன் அகராதியிலேருந்தே அழிச்சுட்டான். அவனுடைய மூளையை அப்படி ஃபைன் டியூன் பண்ணிட்டான். அந்த லெவலுக்கு 1 என்ற எண்ணை மறந்துவிட்டு ஒரு பெரும் கூட்டம் கொத்தடிமை கூட்டமாக உருவாகியதை தவிர மொழிப்போர் தியாகிகளுக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த நினைவை போற்றக்கூடிய ஒரு துளி தகுதியற்ற ஒரு கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்றேன். ஏன்னா சுயநல அரசியல். நான் இந்த நேரத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு உண்மையாகவே நான் செலுத்தக்கூடிய நினைவஞ்சலி என்னன்னா, நான் இப்போ ஒரு பட்டியல் வாசிக்கிறேன். சென்னை சிட்டியில் டான் ஸ்கூல், ஓகே, நொளம்பூரில் இருக்குது. சென்னை பப்ளிக் ஸ்கூல் அண்ணா நகர் வெஸ்ட்ல இருக்குது. சென்னை பப்ளிக் ஸ்கூல் அண்ணா நகர் அவென்யூவில் இருக்குது. ஸ்ரீ பாரத் வித்யாஸ்ரம், சன்ஷைன் சீனியர் செகண்டரி ஸ்கூல். இது வந்து சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ளார திராவிட முன்னேற்ற கழக பாரம்பரிய குடும்பங்களை சேர்ந்தவர்கள். யாரு? கா அன்பழகன் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் வெற்றி அழகன் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம். ஆர்கார் வீராசாமி அவருடைய பிரதர் அவர் வந்து நடத்தக்கூடிய தேவராஜ் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள். ஜெகத்ரட்சகன் எம்பி அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள். செந்தாமரை சபரீசன் யாருன்னு தெரியுதா? யாரு? அவங்க ஒய்ஃப் சார், சபரீசனோட ஒய்ஃப். சபரீசனோட ஒய்ஃப்னு சொல்ல தெரிஞ்ச உனக்கு ஸ்டாலினோட பொண்ணுன்னு சொல்ல தெரியலையா? இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகளுடைய சிலையை திறந்து வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய பொற்கரங்களால், தன்னுடைய இரும்பு கரத்தால் தாளமுத்துவுக்கும் நடராசனுக்கும் சிலை திறந்திருக்கிறாரே தமிழ்நாடு முதல்வர், அவருடைய மகள் செந்தாமரை சபரீசன் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியில் இப்படி சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள், ஹிந்தியை கட்டாயமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிகள் யாருடைய பள்ளிகள்? திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் வந்தவர்கள். அதே போல திருவள்ளூர்ல சென்னை பப்ளிக் ஸ்கூல், காஞ்சிபுரத்தில் சிடிஎஸ் பப்ளிக் ஸ்கூல், விஎஸ்சி ஸ்கூல், கடலூர்ல சிகே பப்ளிக் ஸ்கூல், சிகே ஸ்கூல் ஆஃப் ப்ரோக்ரசிவ் எஜுகேஷன் அண்ட் நர்சரி, சிகே இன்ஜினியரிங் காலேஜ், வெங்கடேஸ்வரா ஸ்கூல், வேலூர்ல ஜிகே வேர்ல்ட் ஸ்கூல், கிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் அகாடமி, பிரைட் மைண்ட் வித்யோதயா, திருவண்ணாமலையில் ஜீவாவேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல், விக்னேஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், எஸ்கேபி வனிதா இன்டர்நேஷனல் ஸ்கூல், நலந்தா பப்ளிக் ஸ்கூல், ஆர்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், சித்ரா கிருஷ்ணசுவாமி ஸ்கூல், கோயம்புத்தூர்ல யுவா பப்ளிக் ஸ்கூல், ஜெயந்தி சிபிஎஸ்இ ஸ்கூல், சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல், நீல்கிரிஸ்ல நிசாம் சிபிஎஸ்இ ஹை ஸ்கூல், சேலம்ல வின்னர் விகாஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், கிருஷ்ணகிரியில பரணி இன்டர்நேஷனல் மாடர்ன் ஸ்கூல், அதே போல தர்மபுரியில வந்து விஜய் மில்லேனியம் ஸ்கூல், ஸ்ரீ விஜய் வித்யாஸ்ரம், ஸ்ரீ ஜெயசக்தி சிபிஎஸ்இ ஸ்கூல், காமராஜ் சிபிஎஸ்இ ஸ்கூல், எஸ்எஸ்எம் சென்ட்ரல் ஸ்கூல், கரூர்ல லிட்டில் ஏஞ்சல்ஸ் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பெரம்பலூர்ல தந்தை ஹான்ஸ் ரோவர் பப்ளிக் ஸ்கூல், அரியலூர்ல விநாயக பப்ளிக் ஸ்கூல், திண்டுக்கல்ல ஸ்ரீ வித்யாமந்தர் பப்ளிக் ஸ்கூல், சிவகங்கையில போதி இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல், தேனியில ஃபேர்லேண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்கூல், எஸ்பிஎம் ஜே டெக் ஸ்கூல், விருதுநகர்ல லலிதா லால் பகதூர் சாஸ்திரி பப்ளிக் ஸ்கூல், ராமநாதபுரத்துல கிருஷ்ணா இன்டர்நேஷனல் ஸ்கூல், சையதம்மாள் சிபிஎஸ்இ ஸ்கூல், நேஷனல் அகாடமி சிபிஎஸ்இ ஸ்கூல், ராஜா சிபிஎஸ்இ ஸ்கூல்னு சுமார் இது வந்து நீ காலையில ஜஸ்ட் இந்த மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம்லாம் கொண்டாடுறாங்களே, நீங்க உண்மையாவே மொழிக்கு என்னடா செஞ்சுட்டு இருக்காங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் வச்சு மொழிக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னோடிகள். இது ஒரு சும்மா சாம்பிள். நான் சொன்னது வந்து சும்மா ஒரு உனக்காக ஒரு உதாரணம் காட்டுறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அனைத்திலும் ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மும்மொழி கல்வி தான் அங்கு புழக்கத்தில் இருக்கிறது. அதெல்லாம் பற்றி இங்கே டிஸ்கஷனே இல்லை. ஆனால் காலம் காலமாக தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் மட்டும் ஹிந்தி தொடர்பான ஒரு எதிர்ப்புணர்வை விதைச்சு, அது எதிர்ப்புணர்வை தாண்டிய ஒரு வெறுப்புணர்வாக மாறி, அந்த வெறுப்புணர்வு எதை நோக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது? ஏங்க தயாநிதி மாறனுக்கு போர்ட்ஃபோலியோல இடம் கொடுக்கணும், வேற யாருக்கு அந்த தகுதி இல்லையாங்கிற போது கருணாநிதி என்ன சொன்னார் அன்னைக்கு? ஹிந்தி அவருக்கு தெரியும். ஆமா, என்னுடைய பேரனுக்கு ஹிந்தியும் தெரியும் அப்படின்னாரு. ஹிந்தி அவருக்கு தெரியும் இல்லை, என்னுடைய பேரனுக்கு ஹிந்தியும் தெரியும்னாரு. இதே சேகர் பாபு, இதே தயாநிதி மாறன் அவங்களுடைய தொகுதிகளில் வாக்கு கேட்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு அவர்கள் போஸ்டரே ஓட்டுறாங்க ஹிந்தியில. தலப்பா கட்டினா சார். ஆமா, தலப்பாக்கட்டில மறந்துட்டியா? தலப்பாக்கட்டி ஓனருக்கு கூட அந்த தலப்பாக்கட்டு அவ்வளவு பொருத்தமா இல்லை, தயாநிதி மாறனுக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒரு புது வேடம் போடுகிறார்கள். இல்லைன்னா மொழிப்போர் தீ பரவட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த தீ பரவட்டும்ங்கிற இந்த விஷயமே படத்துல பாத்தீங்கன்னா நீதி பரவட்டுமா மாறிடுச்சு. படத்துல எங்கேயுமே தீ பரவட்டுமே இல்லை. ஏன்னா சென்சார் போர்டு தீ பரவட்டுமா, என்னடா கலவரத்தை ஒண்ணு பண்றீங்களான்னு அந்த படத்திலேயே எவ்வளவு பொய் புரட்டு பாரு. இந்த படத்தை தயாரிச்ச நிறுவனம் என்ன? டான் பிக்சர்ஸ். அந்த டான் பிக்சர்ஸ் எதற்காக ரெய்டு பண்ணப்பட்டது உனக்கே தெரியும். டாஸ்மாக் லஞ்சம் ஊழலின் மூலமாக பெறப்பட்ட பணம் டான் பிக்சர்ஸில் முதலீடு செய்யப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடினாங்க. ஆகாஷ் பாஸ்கரன் அப்ஸ்காண்ட் ஆனாரு, அதுக்கு பிறகு திரும்பி வந்தாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த படம் தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்க அப்படிங்குது. இதே படம் தெலுங்குல டப்பாகி தெலுங்குல என்ன சொல்லுது? தெலுங்கு வாழ்க அப்படிங்குது. அடுத்தது கன்னடத்துல டப்பாகி என்ன பண்ணுது? கன்னடம் வாழ்க. ஹிந்தியில் டப்பாச்சுன்னா என்ன பண்ணும்? ஹிந்தி வாழ்கவா? நியாயமான கேள்வி தானே? கரெக்டா இல்லையா? எல்லா மொழியிலும் ஒரு வரலாறு ஒரே வரலாறாகத்தான் இருக்கும். அப்படித்தானே இருக்க முடியும். ஸோ அது எப்படி தமிழ்ல ஒரு வரலாறு, தெலுங்குல ஒரு வரலாறு, ஹிந்தியில ஒரு வரலாறு, கன்னடத்துல ஒரு வரலாறு, அப்படின்னா இவங்களுக்கு அது ஒரு பிசினஸ். அன்று முதல் இன்று வரை மொழி உணர்வு என்பதை வெறும் ஒரு வியாபாரமாக, ஒரு வணிகமாக தொடர்ச்சியாக செய்து காலமாக ஒரு மொழி மீதான வெறுப்புணர்வை உண்டு பண்ணி அந்த மொழியை கற்க விடாமல் செய்ததை தவிர்த்து வேறு என்ன சாதித்தார்கள்? நான் மறுபடியும் சொல்கிறேன், அன்று ஹிந்தி திணிக்கப்பட்டிருக்கலாம், அன்று ரத்தம் சிந்தியவர்களுக்கான நோக்கம் உயர்வானதாக இருக்கலாம். ஆனால் அது அன்று 1960களில் நடந்த கதையை இன்னைக்கு 2025 கிட்டத்தட்ட 65 வருடங்கள் கழித்து
அந்த உணர்வை ஊட்டுவதை நான் மறுக்கவில்லை. ஆம், அன்று மொழிப்போருக்காக போராடி உயிர் நீத்த அந்த தியாகிகளுக்கு நானும் வீர வணக்கம் செலுத்துறேன். நானும் தமிழன் தானே, நீங்க மட்டும் தான் தமிழனா? உங்களுக்கே தமிழ் ரத்தம் இவ்வளவு ஓடுது கொதிக்குது அப்படின்னா உங்களுடைய வம்சாவளி எங்க, உங்களுடைய பூர்வீகம் என்னன்னா நான் பேச விருப்பப்படலை. அதை பற்றி பேசியவர்கள் எல்லோரும் இன்னைக்கு உங்க கூட்டணியிலே இருக்காங்க. அதனால அதை பத்தி நம்ம பேச வேணாம், சரியா? நான் என்ன கேட்கிறேன், அப்போ நாங்க என்ன சொல்றோம், எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளின் மூலமாக ஹிந்தியை பாடமாக நடத்துறீங்க, அங்க படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. சாதாரண நடுத்தர அடித்தட்டு மக்களுடைய மனசுக்குள்ளார ஹிந்திக்காரங்களை பத்தின ஒரு வெறுப்பு, இங்க இருக்கக்கூடிய வடவர்களை பார்த்த ஒரு வெறுப்பு, அதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை கொண்டுட்டு போய் விடுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். சம்மந்தமே இல்லாம வட இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை சமூக ஊடகங்கள்ல கட்டவிழ்த்து விடுறது, ஹிந்தி தெரியாது போடாங்கிறது, ஹிந்தி படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, இதுக்கெல்லாம் உண்மையாகவே திமுக வைக்கப்பட வேண்டும். இன்று அனைத்து மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த ஆன்மாவும் இவர்கள் செலுத்தக்கூடிய எந்த ஒரு அஞ்சலியும் ஏற்காது. அந்த அனைத்து ஆன்மாக்களும் இவர்களை மிக தீவிரமான, மிக கேவலமான தமிழினுடைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி திட்டிக் கொண்டிருக்கும். எங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடித்த அதிகாரத்தினுடைய உச்சியில் வந்து அமர்ந்து கடைசி வரை எங்களுக்கோ எங்களுடைய குடும்பத்திற்கோ எந்த விதமான அங்கீகாரத்தையும், எங்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதையும் கொடுக்காத நீங்கள் எதற்காக இப்படி வேடம் போடுகிறீர்கள் என்று தாளமுத்து நடராசனுடைய ஆன்மா முதற்கொண்டு இவர்களை பற்றி இன்று கருத்து கொட்டி கொண்டிருக்கும் என்பதில் எனக்கு துளி கூட மாற்றம் இல்லை. சார், ரெண்டாவதா கேரளாவில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் உன்னிகிருஷ்ணன் போட்டி அப்படின்றவர் இங்கே சபரிமலையில் துவாரபாலகர் சிலை வெளியே இருக்கக்கூடிய அந்த தங்க கவசம் பார்த்தீங்கன்னா நான் பராமரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனாங்க. 42 கிலோ இருந்தது, 38 கிலோ தான் திரும்பி வந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எஸ்ஐடிலாம் அமைச்சாங்க. இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருமே அந்த இந்தியா அலைன்ஸில் தான் இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட்டில் அமைச்ச இந்த எஸ்ஐடியில் வந்து குற்றவாளி வெளியே வராமல் இருக்க விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? இதோட டெவலப்மெண்ட் என்ன சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 2019 2025 வரைக்குமான டைம் பீரியடில் வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரே நேரத்தில் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில் அந்த கருவறைக்கு வெளியில் இருக்கக்கூடிய கதவு மற்றும் துவாரபாலகர்கள் சிலையில் அங்கே ஒரு தங்க காப்பு இருக்கும் இல்லையா, தங்க கவசம் மாதிரி அணிவிச்சிருந்தாங்க. அந்த தங்க கவசத்தை வந்து மறுபடியும் அதில் தங்க முலாம் பூசுவதற்கான ஒரு வேலையை இந்த உன்னிகிருஷ்ணன் போத்தி அப்படிங்கிறவர் வந்து ஒரு கான்ட்ராக்டாக எடுக்கிறார். இவர் கூட சேர்ந்து சில தேவசம் போர்டு மெம்பர்ஸ், ஏன்னா அவங்க இல்லாமல் வந்து அந்த அங்கே எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து இதை யாருக்கு இந்த ஒர்க்கை கொடுக்குறாங்கன்னா ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனம் சென்னையிலும் அம்பத்தூர் ஓட்டியில் வந்து அவங்க ஒரு நிறுவனம் வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல கோவில்களில் தங்க முலாம் பூசுவது, தங்க கோபுரம் அமைப்பது, தங்க தகடு அடிப்பது, இந்த மாதிரியான பல வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய இன்னொரு நிறுவனம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெங்களூரில் இருக்குது. ஸோ இந்த 2 நிறுவனங்களும் தான் இந்த வேலையை எடுத்து செய்கிறாங்க. அங்கிருந்து எடுக்கப்பட்ட பொழுது 42 கிலோவாக இருந்த இந்த தங்க தகடுகள் திரும்ப கொண்டு வந்து ரீஇன்ஸ்டலேஷன் பண்ணும்போது 38 கிலோ தான் இருந்தது. சம்வாட் மேபி கூட குறைச்சிருக்கலாம். ரஃப்லி 3லேருந்து 3.5 கிலோ தங்கம் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த வழக்கினுடைய சாராம்சம். ஓகே, ஸோ இப்போ இது தொடர்பாக விசாரிப்பதற்கென்று தனி படை ஒன்று, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று அமைக்கிறாங்க. இந்த சிறப்பு புலனாய்வு படை வந்து தன்னுடைய விசாரணையை தொடங்கி அவங்க வந்து உன்னிகிருஷ்ணன் போத்தி, 2 தேவசம் போர்டோட எக்ஸ் பிரசிடென்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தினுடைய ஓனரான பங்கஜ் பண்டாரி, இந்த மாதிரி உட்பட பலரை அரெஸ்ட் பண்றாங்க. இதில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர் தான் முராரி பாபு. இப்போ என்ன இதுல விஷயம்னா, இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதுல இப்போ 90 நாட்கள் ஆகியும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருக்கிறதுனால இப்போ அவங்க வந்து கோர்ட் அணுகி ஜாமீன் பெறக்கூடிய சூழல் உருவாக ஆரம்பிக்குது. கடந்த பஞ்சாயத்து தேர்தல்களில் பார்த்தேன் அப்படின்னா காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஆயுதமாக இந்த சபரிமலை தங்க திருட்டை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்தாங்க. அது அவங்களுக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு. இது தொடர்பான ஒரு கேள்வியை சில தினங்களுக்கு முன்பாக கேரளா சட்டசபையில் காங்கிரஸை சேர்ந்த ஒரு நபர் எழுப்பும் பொழுது கம்யூனிஸ்டை சேர்ந்த தலைவர்கள் கொடுத்த பதிலடி தான் ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த உன்னிகிருஷ்ணன் போத்தி வந்து எல்லோருடனும் புகைப்படம் எடுத்திருக்கிறார். அவர் வந்து காங்கிரஸ் எம்பிக்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். இதனுடைய உச்சகட்டம் என்னன்னா, சோனியா காந்தியினோடும் புகைப்படம் எடுத்திருக்கிறார். ஸோ அப்போ இதை வந்து திருடியவரும் யாருடைய பைகளுக்கு பணம் போச்சோ அவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படம் என்று ஒரு புகைப்படம் சட்டசபையில் காட்டப்படுகிறது. அந்த புகைப்படத்தில் யார் இருக்கானா, உன்னிகிருஷ்ணன் போத்தியும், இந்த பக்கம் யார் இருக்கானா சோனியா காந்தியும் இருக்காங்க. ஸோ இப்போ இது ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போ எல்லோருக்குமே தெரியும், நம்மளுடைய தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் தான் கேரளாவிலும் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. முதன்முறையாக அங்கு பல இடங்களில் வந்து நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் திருவனந்தபுரத்தினுடைய மேயராக பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர் வந்திருக்கிறார். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மோடி வந்துட்டு போனார் இல்லையா? அப்போ மோடி வந்துட்டு போகும்பொழுது மோடி யாரையுமே ஹக் பண்ண மாட்டாங்க. ஆமா, ஹக் பண்ணது மட்டும் இல்லை, மோடி வந்துட்டு போனதுக்கு பேனர் வச்சிருக்காங்க. வரவேற்று பேனர் வச்சது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி மேலேயே வழக்கு போட்டு 19 லட்சம் ரூபாய் அபராதமும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த மாநகராட்சி கிளீனா செயல்படுது. தன்னுடைய சொந்த கட்சியாக இருந்தாலும் பேனர் வச்சா தப்பு அப்படிங்கிற அளவுக்கு அந்த மேயர் அவ்வளோ கிளீனா செயல்படணும் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்லேயே நிரூபிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட சூழல் ஒரு பக்கம் நிலவும் பொழுது
காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் இடையில மிகப்பெரிய பிளவு அங்கு வருமோ, மீண்டும் இவர்கள் அங்கு சேர்ந்து போட்டியிடலாம். யோசிச்சு பாரு, தமிழ்நாட்டில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒரே அணி, ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளால இவங்க 2 பேரும் எதிரணி. இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் யாரை வீழ்த்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா மோடியை வீழ்த்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து சொல்றேன், இவங்களால மோடியை வீழ்த்தவே முடியாது. ஏன்னா இவர்களைப் போல ஒரு முரண்பட்ட, ஒரு சுயநலம் பிடித்த ஒரு கூட்டணியை, ஒரு கட்சியை இந்த உலகம் பார்த்திருக்கவே முடியாது. என்ன காரணம்னா, இவங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் கிடையாது. ரெண்டாவது, இவங்களுடைய நோக்கத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் கிடையாது. அது இருந்திருந்தா என்னைக்கோ இது எடுபட்டிருக்கும். இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சில தொகுதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தெருவுல தமிழ்நாடு, அடுத்த தெருவுல கேரளா, இப்படி எல்லாம் இருக்கும். ஸோ இந்த தொகுதியில வந்து கேரளாவில் வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. பக்கத்து தெருவுக்கு போனோன்னு என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க. அப்போ 2 தெருக்களுக்குள்ளாரையே இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு தெரியும் பொழுது மக்கள் எப்படி இவங்களை ஆதரிப்பாங்க? ஸோ இந்த தங்க திருட்டு வழக்கு தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இப்போது எழுந்திருக்கிறது. இதுல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா, காங்கிரசுக்கு இதில் என்ன தொடர்பு இருக்கிறது? சோனியா காந்திக்கு அந்த தங்க திருட்டு வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த A1க்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் SIT-னுடைய அந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படாமல், அந்த விசாரணை தீவிரப்படுத்தப்படாமல் இருப்பதை தடுப்பதாக யார் மேல காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? கம்யூனிஸ்ட் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக சபரிமலை ஐயப்பன் கோவில் தொடர்பான விவகாரங்களில் இந்து மக்களுடைய மனம் புண்படக்கூடிய வகையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அது காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். என்றைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு கேரளாவில் முடிவுரை எழுதப்படுதோ அன்றுதான் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு உண்மையான விடிவு காலம் என்பது பிறக்கும். அதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய சமிக்கைகள் வந்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இந்த தங்க திருட்டு தொடர்பாக சட்டசபையில் எழுந்திருக்கக்கூடிய இந்த சலசலப்பு அவ்வளவு சீக்கிரத்துல ஓயாது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உறுதியா தெரிய வருது. 200% யாராக இருந்தாலும் ஐயப்பனுடைய தங்கத்தில் கை வைத்தவர்கள் நல்லா வாழவே முடியாது. அவர்கள் குலமே அழிந்து போகும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதனுடைய அடுத்த கட்டமாக இந்த ஐயப்பனே இந்த காங்கிரசுக்கும் இந்த கம்யூனிஸ்டுக்கும் நிச்சயமாக கேரளாவில் முடிவுரையை எழுத போகிறார் என்பதற்கான தொடக்கமாக நான் இதை பார்க்குறேன். இதை பற்றின அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய ஷோவில் நம்ம கண்டினியூஸாக பதிவு பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கூட்ட மேனேஜ்மெண்ட்டு ஒழுங்கா இல்லை சார். கடைசியாக அண்ணா போயிட்டு இருந்தார். ஒரு 8 மணி நேரம் கிட்ட ஆச்சு சார். அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷம் முன்னாடி போகும்போதெல்லாம் 2 ஹவர்ஸில் இங்கேருந்து தரிசனம் பார்த்துட்டு வந்துடுவார். கியூவில் மேலே போய் நின்னதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் கிட்ட. மிக மிக மோசமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கடந்த சீசன் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறதுக்கான அனைத்து விதமான சாத்தியங்களும் இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றுமான இறப்பு செய்திகள், மயக்க செய்திகள், உடற்குறைபாடு செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பட் இதை தாண்டிய மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான சாத்தியங்களும் இருந்தது. ஐயப்பன் தான் காப்பாற்றிருக்கிறாரு. உண்மையாகவே சொல்லணும்னா அங்கிருந்து வந்த நியூஸஸ் எதுவுமே அவ்வளோ ஃபேவராக இல்லை. சுத்தமாக எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை. வெரி 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 புவர் அரேஞ்ச்மெண்ட். தொடர்ச்சியாக ஐயப்பன் கோவிலை வெறும் ஒரு படம் காய்க்கக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு மெஷின் போல தான் அந்த கேரள அரசும் சரி தேவசம் போர்டும் பார்க்கிறார்கள். முறையான எந்த விதமான பராமரிப்பு நடவடிக்கைகளும் எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுப்பதில்லை. இதைவிட அதிகமான கூட்டத்தை தினந்தோறும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கோவில் தான் திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் வெங்கடாஜலபதியினுடைய கோவில். அந்த கோவிலில் வரக்கூடிய கூட்டத்தை அவர்கள் எவ்வளவு ஒழுங்குபடுத்தி, எவ்வளவு முறையாக அதற்கான டோக்கன் சிஸ்டம்ல இருந்து வரவங்களுக்கான உணவு, குடிநீர், பாதுகாப்பு வசதிகள் என அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது தொடர்ச்சியாக கேரளாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பக்தர்களை குறை சொல்ல முடியாது. சக்தி வாய்ந்த கடவுள். போய் பார்த்தா தங்களுடைய வாழ்க்கை மாறும் நம்புறாங்க. ஒவ்வொரு வருடமும் 18 படிகள் ஏற ஏற வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக ஐயன் மேலே கூட்டிட்டு போவாருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஏறுறாங்க. இவங்களுடைய நம்பிக்கையோடு தொடர்ந்து விளையாடுபவர்களுக்கு சரியான பாடத்தை ஐயப்பனே கொடுப்பார், நடத்துவார், நடத்தி காட்டுவார் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். சார், இப்போ 3வது விஷயம் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் வந்து நாங்கள் இந்தியாவுக்கு வந்து விளையாட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா IPL ஒரு சில மன சகனங்களாக வந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ ICC வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வரலன்னா விளையாடவே வேணாம், நாங்கள் டீமை மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட்லாண்டில் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது என்ன சார், ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுனால தான்? இது அரசியல்னு பார்க்கக்கூடாது பிரணவ். இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நீ கேட்டதில் ஒரு விஷயம் கரெக்ட். என்னன்னா, இந்தியாவில் பங்களாதேஷ் விளையாட மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் எதனால் விளையாட மாட்டோம்னு சொன்னாங்க, இதை பற்றி நம்ம மக்களுக்கும் புரியணும், எல்லோருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இந்து என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பங்களாதேஷில் மிக கொடுமையாக, கொடூரமாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள். இது நம்ம கண்கூட பார்க்குறோம். ரத்தம் கொதிக்குது, ஆனால் நம்மளால கேள்வி கேட்க முடியல. அதே பங்களாதேஷிகள் இன்னைக்கு இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமல்ல, ஏன் தமிழ்நாடு வரைக்கும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் சேஃபாக அவங்களை எந்த ஒரு இடத்திலும் அவங்களுடைய குடியுரிமை சார்ந்தோ அல்லது அவங்களுடைய மதம் சார்ந்தோ எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் உள்ளாக்காமல் அவர்கள் எல்லோரும் வெவ்வேறு இடங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றது முறைப்படி லீகல் இமிகிரன்ஸும் இருக்காங்க, இல்லீகல் இமிகிரன்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாம் தேடி பிடிச்சி மத்திய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை வெளியேற்றிட்டு இருக்குது. இதெல்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ என்ன ஒரு முடிவை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எடுக்குதுன்னா, IPL முஸ்திஃபுர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்களாதேஷி பிளேயர் விளையாடுறதா இருந்தது. 9 கோடி ரூபாய்க்கு அவரை ஏலம் எடுத்திருந்தாங்க.
இந்துக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படும் பொழுது அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இல்ல நம்ம வந்து எடுக்கக்கூடாது, அவரை நம்ம விடுவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்கிறாங்க. இவ்வளோ டீம்ஸ் இருக்கும்போது ஏன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவரை எடுத்தாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா என்னதான் வெளிநாட்டு பிளேயரா இருந்தாலும் he is relatable to KKR than any other team. கரெக்டா? ஸோ எப்படி பார்த்தாலும் இது வெஸ்ட் பெங்கால், அது ஈஸ்ட் பெங்கால் தானே. ஸோ அதானே இன்னைக்கு பங்களாதேஷா மாறுனுச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பங்களாதேஷி பிளேயர் ஒருத்தர் விளையாட வைக்கிறது மூலமாக ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்கும், அது வந்து தங்களுடைய அணிக்கான வர்த்தகத்தை கூட்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில், ஒரு நல்லுறவின் அடிப்படையில் தான் பங்களாதேஷ் பிளேயரை எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன நடக்குது, அவரை ரிலீவ் பண்ணி விட்ட உடனே பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் ஒரு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, எங்களை வந்து இதுதான் காரணம்னு சொல்லாம எங்களுடைய வீரர்களுக்கு அங்கே அச்சுறுத்தல் இருக்குது, உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதனால நாங்கள் போக முடியாது. எங்களுடைய போட்டிகளை எப்படி பாகிஸ்தானும் இந்தியாவும் மோதக்கூடிய போட்டிகளை, பாகிஸ்தான் விளையாடக்கூடிய போட்டிகள் எதுவுமே இந்தியாவில் நடக்கல. ஸோ இந்த February 7 நடக்கக்கூடிய இந்த ICC T20 வேர்ல்ட் கப்ல பாகிஸ்தான் விளையாடக்கூடிய எல்லா மேட்சஸுமே ஸ்ரீலங்கா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து இந்த டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்றாங்க. இந்தியா பாகிஸ்தான் விளையாடக்கூடிய போட்டியுமே எங்க தான் நடக்குதுன்னா பிரேமதாசா ஸ்டேடியம்ல கொழும்புல தான் நடக்குது. ஸோ அப்போ எங்களுக்கும் இதே போல மாற்றி வைங்கிறாங்க. இது தொடர்பாக ஐசிசியினுடைய அவசர கூட்டம் வந்து கூடி முடிவெடுக்கிறாங்க. அதுல வந்து ஓட்டுகள் மூலமாக, வாக்கெடுப்பின் மூலமாக இதுல வந்து நம்ம பங்களாதேஷுடைய கோரிக்கை ஏற்பதா இல்லையா அப்படிங்கிற போது பங்களாதேஷுக்கு ஆதரவாக பங்களாதேஷ் ஒரு ஓட்டு போட்டுக்கிறாங்க. பங்களாதேஷை தவிர்த்து ஒரே ஒருத்தர் மட்டும் ஓட்டு போடுறாங்க. யார் அது தெரியுமா? எந்த நாடா இருக்கலாம்? கெஸ் பண்ணு. பாகிஸ்தான். கரெக்ட். ஷார்ப்பா இருக்கு. பாகிஸ்தான் மட்டும்தான் பங்களாதேஷ்க்கு ஆதரவு தெரிவிக்குது. ஏன் ஆதரவு தெரிவிக்குது? என்ன இப்போ இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்? அது மட்டும் இல்லை, உனக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா வரலாறு என்ன சொல்லுது? பாகிஸ்தானிடமிருந்து பிரிந்து சென்ற நாடு தான் பங்களாதேஷ். பாகிஸ்தான். ஆமா. ஸோ இங்கிருந்து பிரிந்து சென்றாங்க. எங்களுக்கு பாகிஸ்தான் கூட இருக்க முடியாது, அவங்களும் நாங்களும் மதத்தால் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் மொழி வேறு, எங்களுடைய இனம் வேறு, அல்லது ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிச்சது. இந்திரா காந்தி அதில் என்ன பங்காற்றினாங்க, இந்தியாவினுடைய பங்களிப்பு என்ன, இதெல்லாமே நமக்கு தெரியும். பங்களாதேஷுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்ததில் மிக முக்கியமான பங்கு அல்லது முதன்மையான பங்கு இந்தியாவுக்கு தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றாங்க? ஏன்னா இந்தியாவுக்கு எதிரான எந்த விஷயம் நடந்தாலும் சர்வதேச அரங்கில் இந்தியாவை குற்றம் சாட்டுவதற்கு, இந்தியாவினுடைய இமேஜை ஸ்பாயில் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதுல யார் முன்னாடி வருவா? பாகிஸ்தான் வருவாங்க. இதுல அவங்க நம்முடைய உடன் பிறந்த ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளா? அப்படிலாம் இல்லை. அவர்கள் ஒட்டி பிறக்கவில்லை, நம்மிலிருந்து வெட்டி பிறந்தார்கள். சரியா? நம்முடைய நாட்டை துண்டாடியதால் பிறந்தவர்கள். ஒட்டி பிறந்ததுன்னா இந்தியாவும் இலங்கையும் ஒட்டி பிறந்தவர்கள். இந்தியாவையும் இலங்கையும் ஒட்டி பிறந்தது. காலப்போக்கில் அது ஒட்டி பிறந்தது, தள்ளி தள்ளி போச்சு, நிலப்பரப்பு தள்ளி போச்சு, அகண்ட பாரதமாக இருந்தது, நகர்ந்தது, பூகோள மாற்றங்கள் நிகழ்ந்தது. அதனால இலங்கை தனி நாடாச்சு. அரசியல் காரணங்களால நேபாளம் உருவாச்சு, பாகிஸ்தான் உருவாச்சு, ஆப்கானிஸ்தான் உருவாச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். எகைன் கமிங் பேக் டு த பாயிண்ட், பாகிஸ்தான் மட்டும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பங்களாதேஷினுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். நீங்கள் உங்கள் உணர்வுகளை மதிக்கிற இந்த கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். 98, 99 கிரிக்கெட் விளையாடுறதுக்கு இந்த பக்கம் வீரர்கள் அனுப்பிச்சுட்டு அந்த பக்கம் எல்லை தாண்டி உள்ளார தீவிரவாதிகளையும் உள்ளார இறக்குற நாடு தான் உங்கள் நாடு. அதனால உங்களுடைய நாடு எங்களுடைய நாட்டுக்கு என்ன நடத்த வேண்டியதில் பாடம் நடத்த வேண்டியதே இல்லை. எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களுக்கு வந்து உலக அமைதிக்கான பாடத்தையும் நடத்த வேணாம், உலக தீவிரவாதத்திற்கான பாடத்தை உங்களுடைய நாட்டில் நீங்கள் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு போயிடம் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி வாக்கு செலுத்துறீங்க. நீங்கள் செலுத்தலைன்னா தான் ஆச்சரியம். ஸோ ஐசிசி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வாக்கு செலுத்தினதுல 14 பேர் வெனியூவை மாற்றக்கூடாதுன்னு வாக்கு செலுத்துறாங்க. 2 நாடுகள் மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் இருவரும் இல்ல பங்களாதேஷ் எடுத்த முடிவு சரின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அப்படின்னா அதிகமான வாக்குகள் வாங்கினவங்களுக்கு தானே தீர்ப்பு கொடுக்கணும். அதானே நியாயம். கரெக்டா இல்லையா? ஸோ அப்போ 14 பேர் ஓட்டு போட்டு இங்கே தான் விளையாடணும்னு சொல்றாங்க. 24 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டுக்கு. என்ன சொல்றாங்க, 24 hours நீங்கள் நேரடியாக உங்களுடைய சம்மதத்தை தெரிவித்தால் போட்டிகள் நாங்கள் போட்ட ஃபிக்சர்ஸ் படி நடக்கும், இல்லைனா நாங்கள் வேறு முடிவு எடுக்க வேண்டியிருக்குன்றாங்க. ஆனால் நேரடியாக ஐசிசியை தொடர்பு கொண்டு பேசாமல் பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டினுடைய சேர்மன் என்ன பண்ணுறாருன்னா, உடனடியாக பிரஸ் மீடியாவை கூப்பிட்டு இல்லை நாங்கள் விளையாட மாட்டோம், நாங்கள் இந்த டோர்னமெண்ட்லேருந்து வெளியேறோம்னு சொன்ன உடனே ஆப்ஷனா அடுத்த நாடாக ஸ்காட்லாந்து இப்போ உள்ளர வந்திருக்காங்க. இது தொடர்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களுடைய பிரதமர் இப்போ வந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் இருக்காரு, நாங்களே வந்து விளையாடுறதா இல்லையா நாங்கள் டிசைட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஸ்காட்லாந்து இப்போ பாகிஸ்தான் விளையாடலைன்னா அதுக்காக என்ன பண்ண போகிறாங்க? ஐசிசி டோர்னமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுவாங்களா? ஸ்காட்லாண்டை தூக்கி உள்ளார போட்ட மாதிரி வேற லேண்ட் இருக்குமா இருக்காதா? உலகத்தில் பல நாடுகள் இருக்கு. சரி, என்னன்னா இந்தியா விளையாட்டில் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய அரசியல், சமூகம், பொருளாதாரம், வணிகம், தொழில்நுட்பம் என அனைத்திலும் தனக்கான முடிவுகளை ஸ்திரமாக சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி நகர்றதா நான் பார்க்குறேன். உடனே நிறைய பேர் அது வந்து ஜெய்ஷா இதில் வந்து என்ன செய்து விட்டா பாடி, உங்களுக்கு ஒரே ஒரு பேர் தெரிஞ்சிருச்சு, அமித்ஷாவோட பையன் பேர் ஜெய்ஷா. அவருக்கு கொஞ்சம் கிரிக்கெட் ஆர்வம் இருக்கு, அவர் வந்து பிசிசிஐ சேர்மனாக இருந்தார், அப்புறம் ஐசிசியோட சேர்மனாக இருக்காரு. அது இதுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே எதுக்கு எடுத்தாலும் ஜெய்ஷா வந்து செய்து விட்டார், அதை செய்து விட்டார். சரி, நான் என்ன சொல்றேன், ஜெய்ஷா என்ன பண்ணியிருக்கணும்? வங்கதேசத்தில் மண்டிட்டு இருக்கணுமா? எங்கள் நாட்டில் எங்களுடைய இந்துக்களை வந்து நீ உன் நாட்டில் கொல்லுவ,
ஆனால் உன்னை கூப்பிட்டு வச்சு நான் கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணுமா? இல்லை வெனியூவை மாற்றி கொடுக்கணுமா? அப்படி ஒருவேளை அவர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஐசிசியில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மற்ற அனைத்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய நாடுகளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் அந்த முடிவு எடுத்ததுனால நான் வாழ்த்துறேன். ஒரு இந்தியன் அதை தான் செய்வான், ஒரு மானமுள்ள ஹிந்து அதுதான் செய்வான், அதுதான் அவர் செஞ்சிருக்காரு. அப்புறம் செஞ்சிருந்தா என்ன தப்பு? கரெக்டா இல்லையா? சி, நீ உன்னுடைய பிளேயரை ஒரு கேகேஆர்ங்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஒரு டீம் வந்து வெளியில ரிலீவ் பண்றாங்க. நிறைய வீரர்களை நிறைய டீம்ஸ் விடுவிக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ரவீந்திர ஜடேஜா விடுவிச்சாங்களா இல்லையா? ரவீந்திர ஜடேஜாவுடைய மனைவி வந்து பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அதனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் விடுவிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை. ஒவ்வொரு அணிக்கும் ஒரு பிளேயரை ரீட்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு பிளேயரை ரிலீவ் பண்ணுறதுக்கும் முழு உரிமை இருக்குது. அது ஒரு கிளப்பு. கேகேஆர்ங்கிறது ஒரு கிளப், ஒரு கிரிக்கெட் கிளப். அது எடுத்த முடிவை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த நாட்டுக்கு வர மாட்டோம், எங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை, வெக்கமா இல்லை? சொல்றது வெக்கமா இல்லை? உங்கள் நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் இங்கே வந்து லேபரர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் பேசலாமா? எத்தனை நாடுகளில் நீ போனீங்கன்னா, துபாய் போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பங்களாதேஷிஸ் தான். மிக வறுமையான சூழலில், மிக கடுமையான வறுமை புரட்டி போடக்கூடிய ஒரு சூழல். சமீபத்தில் தானே நாடு திவாலாச்சு, தெரியும்ல? ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நமக்கு சவால் விடுகிறாங்க. அவர் என்ன பண்ணுவோம்? நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்லை. யாராவது குறுக்க வந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய நம்ம இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண போக வேண்டிய அவசியம் இருக்கா? நீ என்ன பண்ணிட்டாங்க? தம்பி நீ வெளியிலே இரு, நீ வேடிக்கை பாரு, இந்த சீசனை நாங்கள் ஸ்காட்லாந்து வச்சு விளையாடுறோம் முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு வரவேற்கத்தகுந்த முடிவு, அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இனி எக்காரணம் கொண்டும், நான் மறுபடியும் சொல்றேன், இனி எக்காரணம் கொண்டும் வங்கதேச கிரிக்கெட் வீரர்களை ஐபிஎல்ல சேர்க்கவே கூடாது. ஒரு லைஃப் டைம் பேனா போட்டுறணும். அந்த பேனை லிஃப்டே பண்ணக்கூடாது. ஏன்னா ஐபிஎல் மாதிரியான ஒரு தொடரில் விளையாடுவதன் மூலமாக அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்குது, அவங்களுக்கு சர்வதேச அங்கீகாரங்கள் கிடைக்குது, வணிகம் கிடைக்குது. ஸோ இதெல்லாத்தையும் மிஸ் பண்ணுறீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு என்ன அதில் பிரச்சனை? சார், இப்போ நீங்கள் பங்களாதேஷில் நடந்த சட்ட ஒழுங்கை பற்றி பேசுனீங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு சட்ட ஒழுங்கு சம்பவம் நடந்திருக்கு. போலீஸ் வந்து ஒரு குற்றவாளியை கோர்ட்டில் ஆஜர்படுத்திட்டு திரும்பி ஜெயிலில் அடைக்கிறதுக்காக கூட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹோட்டலில் பாடுறாங்க சாப்பிட்றதுக்காக. அந்த இடத்துல அந்த ரவுடியை கொள்றதுக்காக 2 பேர் வந்து காரில் வந்துட்டு குண்டுலாம் போட்டிருக்காங்க. அதில் 2 போலீஸ்காரங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எங்கே நடந்ததுன்னு தெரியுமா சார்? இது எங்கே நடந்திருக்குன்னு கேட்குறேன். எங்கே நடந்திருக்கலாம்? ஒருவேளை ஆப்கானிஸ்தானில் நடந்திருக்குமோ? இல்லை சார். ஆப்கானிஸ்தான் இல்லையா? உகாண்டா இல்லை சார். இல்லையா? ஏதாவது இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் கடும் பஞ்சம், தீவிரவாத செயல்பாடுகள், இல்லை அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம்? அஸ்ஸாம்லாம் இல்லடா, எப்போ பார்த்தாலும் இந்த உத்தரப்பிரதேசம் தானே சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தா? யோகி மாடல் ஏதாவது நடந்துச்சா? குஜராத்தில்? இல்லை சார். வேற எங்கே தான்ப்பா நடந்துச்சு? தமிழ்நாட்டில் தான் சார். என்னப்பா சொல்கிறேன்? என்னப்பா இரும்பு கரம் கொண்டு முதல்வர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, தமிழ்நாட்டில் எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்கிறேன். என்ன ஏதாவது காமெடி பண்ணுறியா? இல்லை சார். உறுதியாவா? உறுதியா சார். எங்கே நடந்துச்சு? பெரம்பலூர் சார். பெரம்பலூர்லையா? என்னப்பா சொல்கிறேன்? பெரம்பலூர்லையா? நம்மளுடைய திருச்சியினுடைய முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய குறுநில மன்னன் அண்ணன் KN நேருனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியிலையா? முன்னாள் நம்முடைய அண்ணன் ராசா அவர்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற தொகுதியான பெரம்பலூர்லையா? இந்த கிட்னி திருட்டுக்கு புகழ்பெற்ற மருத்துவமனைகள்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பெரம்பலூர்லையா நடந்தது? உண்மையாவேவா? இந்த மத்திய மண்டல ஐஜியா பாலகிருஷ்ணன் இருக்காரு, அந்த லிமிட்லயா நடந்துச்சு இந்த மாதிரி? அதேதான் சார். உறுதியாவா? உறுதியா சார். சரி, ஓகே. நானும் இப்படிதான் முதல்ல சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. அப்புறம் தான் நான் நியூஸ் எடுத்து படிச்சு பார்க்குறேன். நீ சொல்றது உண்மைதான். வெள்ளைக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் கம் ரவுடி, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக நடந்த ஒரு கொலை வழக்கு தொடர்பாக அவர் மேல் பல வழக்குகள் இருக்குது. இருந்தாலும் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு கொலை வழக்கு. அது தொடர்பாக பழி வாங்குவதற்காக எதிர் அணியில இருந்த இவர் எப்படி மதுரையை கலக்கி கொண்டிருந்த அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா ஒருத்தர் ரவுடியா இருக்கான்னா, ஒரு ஹீரோ வந்து இந்த திரைப்படத்தில் கலக்கினாருன்னு சொல்லலாம். ஒரு ரவுடியை கலக்கி கொண்டிருக்கன்னு ஒரு செய்தி தொலைக்காட்சியும் ஒரு அச்சு ஊடகமும் எழுதி ரவுடிசம்ங்கிறது ஒரு ஹீரோயிசம் ஆக்கிட்டாங்க. மதுரையை கலக்கிய ரவுடி அப்படின்னு பார்த்திருக்கே இல்லையா? ஸோ அப்படி தான் இன்னைக்கு எழுதிட்டு இருக்காங்க. நான் இங்கே நியூஸை படித்தேன். மதுரையை கலக்கி கொண்டிருந்த ரவுடி யாரு? வெள்ளைக்காளி. அவர் போட்டு தள்ளினது யாரு? அவர் பேர் கிளாமர் காளி. இந்த 2 காளிக்கு நடந்த பிரச்சனை. காளினா அந்த காளி, தெய்வத்தின் பெயரை கொண்டவர்கள். காளி பையன் நினைச்சக்கூடாது, காளி பையங்க தான். பட் இருந்தாலும் 2 பேரும் ரவுடி, அதனால மிஸ்டர் ரவுடின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 2 ரவுடியில் ஒரு ரவுடி போட்டு தள்ளிட்டாரு. யாரு? இந்த வெள்ளைக்காளி யாரை போட்டு தள்ளிட்டாரு? இந்த கிளாமர் காளியை போட்டு தள்ளிட்டாரு அப்படிங்கிறது வழக்கு. இது தொடர்பாக அவர் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த சிறையிலிருந்து அவர் வழக்கு தொடர்பாக ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் இந்த வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இவருடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. அப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அவரை திரும்ப கூட்டிட்டு வராங்க. ஓகே, காவல்துறை வாகனத்திலிருந்து இறங்கி போயிட்டு என்ன பண்றாங்க? சாப்பிட போறாங்க. சாப்பிட போகும்பொழுது கூட சென்ற காவலர்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து போறாங்க. அந்த உணவகத்திற்கு அவர்கள் செல்லும் பொழுது பின்தொடர்ந்து வந்த 2 வாகனங்களில் இருந்து வந்தவர்கள் சடார்னு என்ன பண்றாங்க? பெட்ரோல் குண்டுகளை தூக்கி வீசுறாங்க. நல்லா யோசிச்சுக்கோ, இது ஒரு சென்சிட்டிவான கேஸ். கரெக்டா இல்லையா? காலங்காலமாக பகை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பது போலீசாருக்கு நன்றாகவே தெரியும். அப்போ போலீசார் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்திருக்கணுமா இல்லையா? இன்னொன்று, இப்பேற்பட்ட ஒரு மிக முக்கியமான இந்த குற்ற சரித்திர பதிவீடுன்னு சொல்லுவாங்க, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு போகும்பொழுது, அல்லது இந்த மாதிரியான முக்கியமான சென்சிட்டிவான குற்றவாளிகளை அழைத்து செல்லும் பொழுது அதற்கு முன்பாகவே உளவு பிரிவு ஓரளவுக்கு நோட்டம் போடுவாங்க.
இவங்களை யாராவது போட்டு தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா, வேறு யாருக்காவது ஏதாவது இன்டென்ஷன் இருக்கா, அப்படி ஏதாவது போட்டு தள்ளிட்டா இது கம்யூனலாக ஏதாவது ட்ரிகர் ஆகுமா? ஏன்னா இவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார். என்னதான் ரவுடியாக இருந்தாலும் ரவுடிக்கு இங்கே என்ன இருக்கும், சாதி இருக்கும். கரெக்டாக உடனே அது வரைக்கும் அந்த ரவுடியை இறந்த அன்னைக்கே என்னவா மாறிடுவார், புனிதராக மாறிடுவார். உடனே அவருக்கு மிகப்பெரிய ஒரு இறுதி ஊர்வலம் நடத்துவாங்க, ஒரு புகழஞ்சலி கூட்டம் நடத்துவாங்க, ஊர் முழுக்க பேனரை வைப்பாங்க, சொந்தக்காரன் ஜாதிக்காரன்லாம் அன்னைக்கு தான் வெளியில் வருவான். இவ்வளவும் நடக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஏதாவது சம்பவங்கள் நடந்ததுன்னா இது அரசுக்கு கெட்ட பேர் வரவழைக்கும், காவல்துறைக்கும் கெட்ட பேர் வரவழைக்கும். அப்படிங்கிற பொழுது என்ன பண்ணியிருக்கணும், எவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருந்தா கரெக்டாக ஒரு இடத்துல நிறுத்தி சாப்பிட போகும்பொழுது அவங்க வந்து இந்த அட்டம்ப்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ பின்னாடியே வந்த ஒரு கூட்டம் இந்த போன்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டதன் விளைவாக 3 காவலர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அந்த குற்றவாளிக்கும் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வருது. இவர்கள் அனைவருமே இப்போ பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இவர்கள் மேல் அடுத்த மேல் சிகிச்சைக்காக அடுத்தடுத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன 2 விஷயம்னா பிரணவ், இது வந்து ஒரு மேஜர் இன்சிடென்ட். ஓகே, ஒரு பெட்ரோல் குண்டை வீசி ஒரு பெரம்பலூரில் ஒரு ஹைவேஸில் இப்படியான ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ இதெல்லாம் தமிழகம் இதுவரை பார்த்துருக்குதான்னு எனக்கு தெரியல. 2வது, இது வந்து ஒரு பெட்ரோல் குண்டு சம்பவம். இதை தவிர்த்துவிட்டு பார்த்தால் எங்கேயுமே ரோட்டில் போகும்பொழுது எவனாவது ஒருத்தன், நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோம், எவனாவது ஒருத்தன் வந்து இடிச்சா கூட அவங்ககிட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்குது. அவன் கஞ்சால இருப்பானா, இல்லை மெத்தில் இருப்பானா, இல்லை எதில் இருப்பான்னு தெரியல. ஒருவேளை அவன் திமுகவில் கூட இருக்கலாம். ஏன்னா திமுகவில் இருந்தால் அது ஒரு தைரியம் கொடுக்குது. ஏய் யார் தெரியுமா, எடுத்த உடனே இடிச்சா சாரிலாம் இப்போ எவனும் சொல்கிறதே கிடையாது, யார் தெரியுமா அப்படிங்கிறான். இல்லைன்னா உச்சகட்டமான போதையில் இருக்கான். என்னுடைய நண்பர்கள் சில பேர் நாங்கள் சந்திச்சு சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்பொழுது சும்மா ஒரு ஜென்ரலாக அந்த டாக் அப்படியே போய் வேறு இடத்துல வந்து முடியும் பொழுது நாங்கள் எங்களுக்குள்ளார பரிமாறிக்கிற விஷயம் என்னென்னா, டே அடுத்த ஒரு 4-5 மாதம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரோட்டில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, 2 வீலரில் போகிறீங்க, எப்படி போனாலும் எவனோ ஒருத்தன் வந்து இடித்தாலும் எவனோ ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணாலும் தயவு செய்து ஆர்குமெண்ட்டை ப்ரொலாங் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் எந்த போதையில் இருக்கானே தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு கத்தி எடுத்து சொல்லிடுறாங்க. முன்னாடிலாம் டிஸ்கஷன் தான் போகும், அது இதுன்னு வார்த்தைகள் பரிமாற்றம் இருக்கும். அவன் அசிங்கமாக இவன் ஃபேமிலியை திட்டுவான், இவன் அசிங்கமாக அவன் ஃபேமிலியில் அவங்க கிராண்ட் மதர் வரைக்கும் திட்டுவாங்க. இதான் நடக்கும். இன்னைக்கு அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக என்னதான், நோ பேச்சு, ஒன்லி வீச்சு தான். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. இல்லை சிரிக்கத்தையாக சொல்ல போகிறோன்னா சீரியஸ்லி யூ ஒன்ட் பிலீவ், 2 வீலரில் போகும்போது சும்மா தட்டினதுக்கு திரும்ப வந்து வெட்டிட்டு போகிறாங்க. எவனாவது ஒரு தட்டிட்டு போகிறான்னா திட்டுனா திரும்ப வந்து வெட்டிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இது வரைக்கும் இருந்ததே இல்லைப்பா. இந்த மாதிரி இருந்ததே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக சென்னையில் எங்கே பார்த்தாலும் இந்த கல்ச்சர் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனுடைய ஒரு இந்த ஐசிங் ஆஃப் த கேக் மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதனுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஒன் மோர் ஃபெதர் ஆன் தி கேப் அப்படிங்கிற மாதிரி இந்த இஷ்யூ வந்து இப்போது நடந்திருக்குது. இது தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சில் சம்மந்தப்பட்டவர்களோ அவர்களை பிடிக்க முயற்சி எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குற்றம், இந்த குற்றத்தோடு தொடர்புடைய இந்த தாக்குதல், இந்த தாக்குதல் தொடர்பாக எந்த விதமான கேள்விகளை எழுப்பினாலும் இதை என்ன சொல்லுவாங்க, இது முன்பகை, இதற்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மந்தம் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏன் கொலை நடந்துச்சு, இல்லை அது குடும்ப பகை, அதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் இங்கே வந்து ஒரு பெண் இப்படி துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கா, இல்லை அது வந்து காதல் பகை, ஒருதலை காதல், அதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்மந்தம் இல்லை. அப்புறம் எதுக்கு தாங்க சட்டம் ஒழுங்குக்கும் சம்மந்தம்? சட்டம் ஒழுங்குனா என்ன? ஒரு தனி மனிதன் பாதுகாப்பாக இல்லாத ஒரு சூழலில் வாழும் பொழுது எப்படி சட்டம் ஒழுங்கு சுமூகமாக இருக்க முடியும்? நான் கேட்கறதுக்கு சரியா இல்லையா? எது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா 2 சமூகங்கள் மோதிக்கொள்வது மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா? அப்போ ஒரு தனிநபருக்கு சுதந்திரம் இல்லை, ஒரு தனிநபருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லையா? அதை இந்த அரசாங்கம் கடந்து போக விரும்புதா? என்ன சொன்னாலும் இத்தனை கொலைகள் நடந்திருக்குது, அத்தனை கொலைகள் நடந்திருக்குது, அங்கே வழிப்பறி நடந்திருக்குது, இங்கே பெட்ரோல் குண்டு வீச்சு நடந்திருக்குது, அண்ணாமலை அறிக்கை விட்டாருன்னா அதுக்கு என்ன பதில் வரும்னா, இவை அனைத்துமே உடனடியாக காவல்துறையிலிருந்து ஒரு செய்தி குறிப்பு வரும். இந்த கொலை குற்றங்கள் அனைத்துமே தனிப்பட்ட விரோதம் காரணமாக நடந்தது, இதற்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் எந்த விதத்திலையாவது அக்செப்ட் பண்ண முடியுதா? பல இடங்களில் இன்னைக்கு பெண்கள் தினசரி அவங்களுடைய நகைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். பைக்கில் வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியான செய்தியாக வந்துட்டு இருக்கு. பல இடங்களில் அந்த செய்திகளை வெளியில் ஊடகங்களுக்கு சொல்கிறது கிடையாது. பல இடங்களில் புகார்கள் கொடுக்க போகிறவங்கள்ட்ட புகார்கள் வாங்குறது இல்லை. ஏன்னா இங்கே புகார்களை வாங்கி எஃப்ஐஆர் போட்டுட்டா குற்ற வழக்குகளுடைய எண்ணிக்கை கூடிடும் அப்படிங்கிறதுனால சிஎஸ்ஆர் காப்பி கூட கொடுக்கறது கிடையாது, சிஎஸ்ஆரே போடுறது கிடையாது. இப்படியான சூழல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு சுமூகமாக இருக்கிறது, அமைதி பூங்காவாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் அமைதி வளம் பெருக்குகிறது, இங்கே ரவுடிகளே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். இங்கே மக்களை வந்து இவர்கள் வந்து ஒன்றுமே அறிவே இல்லாத மக்கள், இவங்களுக்கு வந்து ஊடகத்தை பற்றிய ஒரு பார்வையில் ஊடகத்தில் இவங்க எந்த செய்தியும் பார்க்கறதில்லைன்னு நம்பிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் இப்படிலாம் சொல்ல முடியும். இப்படியான சம்பவங்கள் இரும்பு கரம் கொண்டு, உண்மையான இரும்பு கரம் கொண்டு ஜெயலலிதா அவர்கள் எப்போது சிஎம்மாக பதவியேற்றாங்கனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க போலீஸை கூப்பிட்டு சொல்கிறது என்னன்னா, என் கட்சிக்காரன்னு சொல்லி எவனாவது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரெக்கமெண்டேஷன் வந்தால் முதல்ல எனக்கு கூப்பிட்டு சொல்லு,
எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் எடுத்துக்கிட்டு எந்த ஒரு கட்சிக்காரனும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போகக்கூடாது. அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூலாவே வச்சிருந்தாங்க. அதனால தான் அவங்க கவர்மெண்ட் வந்ததுனாலே இங்க இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் எல்லாம் அடுத்த 5 வருஷம் சத்தமில்லாம பக்கத்து ஸ்டேட்ல போய் பழகிடுவாங்க. அந்த அம்மா பதவியேற்ற உடனே சொன்னாங்க இல்லையா, கண்ணு கெட்டிய தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி கண்ணு கெட்டிய தூரம் வரை தமிழ்நாட்டில் இது போன்ற கிரிமினல் குற்றவாளிகள் அனைவரும் அவர்களுடைய கொட்டத்தை அடக்கி கொண்டு பல்வேறு மாநிலங்களுக்கு தப்பி ஓடிய வரலாற்றை எல்லாம் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அப்பவும் இதே காவல்துறை தான் இருந்தது. அப்போ காவல்துறையை ஃப்ரீயாக செயல்பட விடணும், காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கணும், காவல்துறை வேலையை செய்ய வேண்டும். திமுகவினுடைய ஏவல் துறையாக அவர்கள் வேலை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் இது போன்ற இன்னும் பல சம்பவங்களை அடுத்தடுத்த மாதங்களில் பார்க்க வேண்டிய ஒரு நிலையும், காவல்துறை பற்றிய விமர்சனங்களை அவர்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலையும் வரும். அதை காவல்துறை ஒரு தன்னிச்சையான துறை என்பதை உணர்ந்து தமிழக மக்கள் தான் அவங்களுக்கு எஜமானர்கள். அரசு என்பது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு மாறும். ஆனால் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகத்தான் நம்ம காக்கி சட்டையை போட்டோம். அந்த காக்கி சட்டையை போடும் பொழுது முதல் நாள் ஒரு பிரைடோட, ஒரு பெருமிதத்தோட, ஒரு கனவோட, ஒரு லட்சியத்தோடு போட்டிருப்பீங்க இல்லையா, அது என்னங்கிறத ஒவ்வொரு காவல்துறையில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட அலுவலர்லேருந்து மேல்மட்ட அதிகாரிகள் வரை உணர்ந்து செயல்பட்டால் இந்த மாதிரியான குற்றங்கள் தடுக்கப்படும், பொதுமக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாடு காவல்துறை என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், என்டிஏ பற்றி ஒரு சின்ன அப்டேட் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவங்க எம்எல்ஏ பதவி வந்து ராஜினாமா பண்ணுறப்ப சேகர்பாபு பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அது அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா டிவிக்கில் பிணைஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவங்க போயிட்டு சேகர்பாபு அவங்கள அஃபிஷியலாக பார்த்துருக்காங்க. என்ன நடக்க போகுது சார்? அஃபிஷியலாக பார்க்கலாம், ஆஃபீஸ்லேயே தான் பார்த்துருக்காரு, சட்டசபையில் தான் பார்த்துருக்காரு. தெளிவாக ஒரு இண்டிகேஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஓபிஎஸ் உடைய ஆதரவு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் தான் இப்போ இருக்காரு. ஸோ ஓபிஎஸ் கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அந்த உசிலம்பட்டி ஐயப்பன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நேற்று சட்டசபையில் வந்து ஆளுநர் தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காததற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. புரியுதா எதை நோக்கி போகிறாங்கன்னு? ஸோ ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது யாரெல்லாம் தெரிவிச்சிருக்காங்கன்னா, திமுகவுடைய அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஆளுநர் எங்களுடைய உரையை படிக்கவில்லை, திமுக அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்கவில்லை, திமுக அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து திமுக எழுதி கொடுத்த அந்த 2 வரியை படிச்சுட்டாங்க. அதோடு சேர்ந்து அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒரு ஆள் கோவிந்தா போட்டிருக்காரு. யாரான்னு பார்த்தா உசிலம்பட்டி ஐயப்பன். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுநரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த இந்த உரையை எழுதி கொடுத்த உரையை படிப்பதை தவிர ஆளுநருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ தெளிவாக நம்மால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஓபிஎஸ் போறாரோ இல்லையோ ஐயப்பன் போறாரு. ஓகே, ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஒற்றை நம்பிக்கையும் அவரிடம் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக தெரியுது. ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு தேர்தல் பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு 2021 எலெக்ஷன்ஸ் பொழுதுலாம் கிடைச்சிருக்கு. ஓகே, எப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கோடு, எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு நபராக மறைந்த ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் இருந்தார் என்ற ஒரு நிலையில் இருந்து அவர் இன்று வந்திருக்கக்கூடிய இந்த நிலைக்கு காரணம் முழுக்க முழுக்க நான் அவரை மட்டும்தான் சொல்லுவேன். வேறு யாருமே கிடையாது. அவருடைய இந்த சூழல், இந்த நிலை, இந்த இடம், இப்பேற்பட்ட ஒரு இடத்தில் அவர் வந்து இன்று நிற்பதற்கான ஒட்டுமொத்தமான காரணமும் அவர் மட்டும்தான். கூட இருந்த வைத்திலிங்கம் சொன்னார், மனோஜ் பாண்டியன் சொன்னார், ஜேசிடி பிரபாகர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவருடைய பையன் சொன்னார், மூத்த பையன் சொன்னார், இளைய பையன் சொன்னார், மருமகன் சொன்னார். நான் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன். யார் என்ன சொல்லியிருந்தாலும் அவருக்கென்று ஒரு அரசியல் பார்வை, ஒரு தெளிவு, யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாமல், யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காமல், தன்னுடைய நிலையை கூட சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு, ஏன்னா ஒரு அரசியல்வாதி அப்படி தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஓ பன்னீர்செல்வம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர், முன்ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அரசியல் அனுபவம் பெற்றவர், கடைமட்ட தொண்டனாக இருந்து கட்சியில் படிப்படியாக பல நிலைகளை அடைந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர், ஜெயலலிதாவினுடைய முழு நம்பிக்கைக்குரியவர், ஜெயலலிதா அவர்களால் பரதன் என்று போற்றப்பட்டவர், இப்படிப்பட்ட பெருமைகளுக்கு சொந்தக்காரர் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நிற்கிறாருன்னா அவர் காரணம், முழு முதற் காரணம் அவர் மட்டும்தான். திரும்பவும் சொல்றேன், எல்லா விஷயங்களையும் கடந்து போகிறதுக்கான சாத்தியங்கள், கடந்து போகிறதுக்கான காரணங்கள் இருக்கிறது. அவங்களுடைய தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த எம்ஜிஆர் மாளிகை, அதை அவர் அடித்து நொறுக்கணும் பொழுது நான் நியூஸ் ஜேல இப்போ நான் சேனல் ஹெடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அந்த ஃபுட்டேஜ் ரிசீவ் ஆகுது. ஏன்னா அன்னைக்கு வந்து என்னன்னா, அன்னைக்கு வந்து பொதுக்குழு நடந்துட்டு இருக்குது. நான் வந்து வானகரமில் இருக்கேன். வானகரமில் ஓபி சரவணா ஆடியோஸ் அவங்க தான் வந்து, சரவணா வீடியோஸ் தான் வந்து இது போட்டிருந்தாங்க. ஓபி அவங்கள தான் நம்ம வந்து ஹையர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட ஓபி வேனில் உட்காந்து நான் வந்து லைவ் மானிட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே நியூஸ் வர ஆரம்பிக்குது, இந்த மாதிரி அங்கே அடிச்சு நொறுக்குறாங்க, சன் நியூஸ் மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் லைவ் போகுது, நம்ம அதை பற்றி ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அசைன்மெண்ட் டெஸ்க்லேருந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இல்லை அது எதுவுமே பண்ண வேணாம். ஏன்னா பக்கத்தில் எம்டி இருந்தார். ஸோ எம்டி வந்து சிவி சண்முகம் இருக்கார் இல்லையா, அவருடைய அண்ணன், எங்களுடைய மரியாதைக்குரிய திரு சிவி ராதாகிருஷ்ணன் இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன், சார் இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கான், இல்லை ஆல்ரெடி அங்கே நம்ம ஒரு டீம்லாம் இருந்தாங்க, அவங்கள மீறி இவங்க உள்ளார வந்துட்டாங்க, அதை பற்றி நம்ம எதுவுமே பண்ண வேணாம், பட் ஃபுல் ஃபுட்டேஜஸையும் ஷூட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நியூஸ் ஜேவின் சார்பாக பதிவு செய்யப்பட்ட அந்த ஆதாரங்கள் தான் வழக்குக்கு உதவியது. ஒட்டுமொத்தமாக அவர்கள் அடித்தது, நொறுக்கியது, அள்ளி கொண்டு சென்றது, அழித்தது என அனைத்தையும் நியூஸை பதிவு பண்ணாங்க.
அன்றோ அல்லது மறுநாளோ வந்து ஒட்டுமொத்த வழக்கறிஞர் குழுவும் வந்தாங்க. நியூஸ் ஜேயோட எடிட் டெஸ்கில் உட்காந்து நான் தான் அவங்களுக்கு ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எல்லாத்தையுமே காப்பி பண்ணி அவங்களுக்கு அந்த டிரைவில் போட்டு கொடுத்தோம். எதுக்காக அந்த நாள் சொல்கிறேன்னா, எனக்கு நான் நியூஸில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஐ வாஸ் தேர் ஃபார் ஜஸ்ட் 5 months. 5 மாதங்களில் அந்த நியூஸ் டேங்கிற தொலைக்காட்சிக்கும் எனக்குமான ஒரு பாண்டிங் ரொம்ப பெருசு. அந்த டைமில் ஓபிஎஸ் சிபிஎஸ் இஷ்யூ வந்து அப்படியே பாப்பப் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பொதுக்குழு முதல்ல நடந்து முடிஞ்சு அந்த முதல் பொதுக்குழு இவர் வந்து அதற்கு பிறகு இவர் மேலே வாட்டர் பாட்டில தூக்கி போட்டாங்க. ஸ்டேஜ்லேயே வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் கத்துவாங்க. இவர் வந்து மேடை விட்டு இறங்கி போவார். இது நடந்து அடுத்த பொதுக்குழு இவர் வரல. இவர் வராமலே வந்து இவர் நேரடியாக இவங்க பொதுக்குழுக்கு போயிட்டாங்க. இவர் கிளம்பி எங்கே போயிடுறாரு, நேராக எம்ஜிஆர் மாளிகைக்கு நோக்கி போனார். ஸோ இன்று நினைத்தாலும் அந்த நொடி அந்த மொமெண்ட் எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்திருக்கும். அங்கே பொதுக்குழுவில் இருந்த அத்தனை உறுப்பினர்களும் கிளம்பி அவங்க எம்ஜிஆர் மாளிகை நோக்கி வந்திருந்தாங்க. அன்றைக்கி தமிழ்நாட்டில் சென்னையில் சட்டம் ஒழுங்கு சார்ந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். உடனடியாக அந்த அலுவலகத்தை பூட்டி அந்த அலுவலகத்துக்கு சீல் வச்சு தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக தமிழ்நாடு அரசுங்கிற போர்வையில் மிகவும் பாரபட்சமாக நடந்து கொண்டு, இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி அவங்களுடைய கனவு என்னவாக இருந்ததுன்னா எம்ஜிஆர் மாளிகையை திறக்கவே கூடாதுங்கிற ஒரு மனநிலையில் இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு பல போராட்டங்களில் போராடி கட்சியினுடைய உரிமைகளுக்காக வழக்காடி இன்றைக்கு தனக்கு கட்சி, அதே நேரத்தில் அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவி, அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ்ஸிடம் இருந்த மிக முக்கியமான நபர்களை மீண்டும் கழகத்திற்குள் கொண்டு வந்தது, டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வந்ததுன்னு அனைத்து விதமான சவால்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுமையோடு நிதானத்தோடு கையாண்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்காரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வருவாரா, காலம்தான் பதில் சொல்லும். மறுபடியும் கேட்குறாங்க, டிடிவி தினகரன் வருவாரே, காலம்தான் பதில் சொல்லும். ஓபிஎஸ் மீண்டும் அஇஅதிமுகவில் வருவாரா, அது காலம் கடந்த விஷயம்ங்கிறாரு. ரெண்டுத்துக்குமான பதில் ரிப்ளை பாரு, இது காலம்தான் பதில் சொல்லுமாரு, நீ காலம் பதில் சொல்லிடுச்சு, எங்க டிடிவி வந்துட்டார், அது காலம் கடந்த விஷயம். ஏன்னா அத்தனை இடர்பாடுகளையும் கொடுத்து இரட்டை சின்னத்தை முடக்க முயற்சித்ததில் தொடங்கி பல 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 இன்னல்களை கொடுத்து ஒரு உண்மையான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் இப்படிப்பட்ட செயல்களை செய்வாராங்கிற அளவுக்கு அந்த கட்சியில் அவர் மேல் அபிமானம் கொண்டவர்களே யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார். அந்த விதத்தில் இனி அவருக்கு வேற வாய்ப்பே இல்லை. அவர் ஒன்று என்ன பண்ணணும், டிவிக்கே கூட போகணும். போவாரான்னு எனக்கு தெரியல. போக மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் போகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவரை எப்படி அந்த ஊர் மக்கள் பார்த்தாங்க, அவரை எப்படி இந்த கழகம் ஒரு நேரத்தில் பார்த்தது, முக்கியமான அமைச்சர்கள் ஒரு நேரத்தில் பார்த்தார்கள், அந்த அமைச்சர்களுடைய குடும்பங்கள் எப்படி பார்த்தது, இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க ஓபிஎஸ் எப்படி பார்த்தாங்க, நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன், ஓபிஎஸ் டிவிகேக்கு போகக்கூடாது, டிஎம்கேக்கும் போகக்கூடாது. என்னை பொறுத்தவரை முடிந்தால் அவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வேண்டும், அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கூட இணையலாம், தவறு கிடையாது. கடைசி ஆப்ஷன் எதுவுமே இல்லைன்னா அவர் பொது வாழ்க்கையிலிருந்து விலகணும். அதுதான் அவருக்கான நிரந்தரமான ஒரு மரியாதை. அதை விட்டுவிட்டு அவர் திமுகவோடு இணைந்தாலோ அல்லது தாவேகாவோடு இணைந்தாலோ அதை விட ஒரு மிகப்பெரிய துரோகம் அவர் மறைந்த ஜெயலலிதா அவர்களுக்கு வேறு எதையுமே செய்ய முடியாது. அவருடைய ஆன்மா அவரை மன்னிக்கவே மன்னிக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க அவருடைய இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். அவருடைய இடத்துல நான் இருந்து பார்த்துருக்கேன். அவருக்கு பக்கத்தில் இருந்து அவருக்கு நிழலாக இருந்த நபர்களோடு நானும் பேசியிருக்கேன், உறவாடி இருக்கேன், அவருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில், அந்த உரிமையின் அடிப்படையில் சொல்கிறேன். இன்றைக்கு அவர் இழந்து இன்றைய இடத்தில் இன்றைக்கு அவர் இழந்தது அனைத்திற்கும் அவர்தான் பொறுப்பு. இந்த இடத்தில் நிற்பதற்கும் அவர்தான் பொறுப்பு. இப்பேற்பட்ட இடத்திலிருந்து அவர் அடுத்த இடத்துக்கு நகரணும், இதை விட ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு நகரணும்னு நினைச்சு திமுகவுக்கோ தாவேகாவுக்கோ போற முடிவு அவர் எடுத்தாருன்னா அது தற்கொலை முடிவுக்கு சமம். கண்டிப்பா அதை ஓபிஎஸ் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புறேன். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.